மக்களே வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டாவது பாட்டை கண்டினியூ பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன் இந்த லின் ஃபேமிலி கார்டனை பற்றி, இந்த மேன்ஷனை பற்றி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க கண்டினியூ பண்ணுவோம். சரிங்க, நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தேன்னா, இந்த இடம் எப்படி உருவாச்சு, யார் கட்டினா, இவங்க பரம்பரையில் எத்தனை பேர் இருந்தாங்க, எப்படிலாம் இந்த இடம் வந்து டெவலப் ஆச்சு, இந்த இடம் இல்லை அவங்க வாழ்க்கையே எப்படி டெவலப் ஆச்சு, எப்படி ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு தொழிலாளியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணியிருக்காரு இந்த ஆள் லின்னுன்றவர். சரிங்க, நம்ம வந்து இந்த வாட்டர் பார்க்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்ன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா மூன் டெரேஸ்ட் இந்த பாண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே இந்த சைடில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வியூவை. வாங்க பாருங்கள், இந்த இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. டேஞ்சர் கீப் அவேன்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே பாருங்களேன், இவங்க வந்து ஒரு மலையை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த இது ஆக்சுவலாக அப்போ கட்டும்போது எப்படி இருந்திருக்குன்னா, சுற்றி நெல் வயலாக இருந்திருக்கும், இந்த வியூவே பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த வியூலாம் நமக்கு தெரியல, இந்த வீடு தான் வியூவாக தெரியுது. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த வியூவை, இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நல்ல பயங்கரமான இடம். ஆக்சுவலாக இது வந்து நல்லா கொஞ்சம் உயர்ந்த இடம். அதனால் இந்த புயல் சூறாவளிலாம் வரும்போது வந்து இவங்க கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே பாருங்கள், வெளியிலலாம் ஆக்சுவலாக அது செகண்ட் ஃப்ளோரு. அப்போவே இந்த ஹைட்டில் அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ தான் இவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக. அதேமாரி இந்த லொக்கேஷனும் சூப்பரான லொக்கேஷனு. இது வந்து இந்த ரிவரு, ஓஷன் எல்லாம் கொஞ்சம் பக்கம்தான் இங்கேருந்து. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இதுதாங்க சைனீஸ் டக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வாத்தோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை தலையை நோட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த மயில் கலரில் இருக்கும் பாருங்கள். சைலண்ட்டாக இருக்குது. ஒன்று தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் எதுவும் பார்க்கலைங்க இந்த இடத்தாண்ட. இந்த ஒன்று தான் இருக்குது. வாத்தெல்லாம் உடனே இனப்பெருக்கம் பண்ணி சட்டுன்னு அப்படியே கூட்டமாக ஆயிரணுவாங்க. நான் தெரியலையே, ஒன்று தான் இருக்கீங்க. சரிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதேமாரி இவர் பிஸ்னஸ் பண்ண இருந்தாங்களேங்க, அரிசி பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது, நெல் பிஸ்னஸ் பண்ணும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட இடத்த நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் கூகுளில் கூட மேப்பில் போட்டு பாருங்கள், தெரியும். ஈலான்ன்றது இங்கேருந்து கொஞ்சம் அளவு தள்ளி, ஒரு இங்கேருந்து நம்ம பஸ் எடுத்தாலுமே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க அந்த ஈலான் கவுண்டி போகிறதுக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நெல் வயல், அவ்வளோ நெல் வயல் வச்சுருந்துருக்காரு. இங்கேருந்து இந்த பேன்சியாவிலேருந்து அந்த இடம் இருக்கும். நடுவில் வந்து 28 குடவுன் வச்சுருக்காருங்க. அப்படின்னா பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து கொள்முதல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து செழிப்பாக இருந்திருப்பாங்கன்னு. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தாங்க. இது தவிர்த்து இவர் வந்து நிறைய இடத்த வந்து வச்சுருந்துருக்காரு. இந்த இடம் தான் இப்போதைக்கு மிச்சம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அதேமாதிரி இந்த சைட்லலாம் பாருங்களேன், அந்த கட்டெல்லாம் டிசைன் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். அப்படி எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா, இவருக்கு வந்து அவங்களோட பசங்கள்லாம் வந்து உயர்ந்த நிலைக்கு போகணும், பொலிட்டீஷியன் ஆகணும், நல்ல பதவியில் இருக்கணும், பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கணுன்றதுக்காக அந்தமாரி டிசைன்லாம் வச்சுருக்காங்கன்றாங்க இங்கே. அதுக்கப்புறம் பாருங்களேன், மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோர்லேருந்து அப்போ வந்து அந்த காலத்துலேயே 2 அடுக்கில் வீடு கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 அடுக்கில் அப்போ கட்டினாங்கன்னா, அங்கேருந்து தான் இவங்க வந்து வேலை செய்கிறவங்கள, விவசாயம் பண்ணுறவங்கள வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணணும்லங்க. அதனால் மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்கும் போல். எல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் பாருங்கள். இந்தமாரி எல்லாமே யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, இல்லை இங்கே இருக்கவங்கக்கிட்ட கேட்டோம்னா அதுக்கான விடை கிடைக்குது. அப்படியே நம்ம உள்ளே நடந்து போகிறோம். இன்னும் இந்த இடம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி வந்து அப்பார்ட்மெண்ட் மாரிலாம் தெரிஞ்சு பாருங்கள். இதுவும் ஆக்சுவலாக அவரோட இடம் தான், லின்னு அவங்களோட ஃபேமிலியோட இடம் தான். ஆக்சுவலாக அந்த சைடில் இருக்குது பாருங்கள், அது அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் தாங்க. அப்போ வந்து இவங்களோட கண்ட்ரோலில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த வந்து இவங்க வந்து இந்தமாரி அப்பார்ட்மெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தோன்னா இந்த இடமும் வேறு மாதிரி ஆகிருந்திருக்கும். அப்புறம் இவங்க கவர்மெண்ட்லாம் இந்தமாரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு பழைய ஆர்கிடெக்சர்லாம் மாறக்கூடாது, மானுமெண்ட்ஸ்லாம் அப்படியே தான் பாதுகாக்கணும்னு சொல்லணுனால தான் நம்மளால் இன்றைக்கி இதெல்லாம் பார்க்க முடியுது. எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள் வீடுங்களாம்.
இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொடுத்து வைக்கணுங்க. இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு இதேமாரி இருக்குமான்றால் நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் நமக்கு கிடச்ச வாய்ப்பை வந்து நம்ம முழுசாக பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு எல்லாத்தையும் தெளிவாக காட்டிடுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன் இந்த வீடியோவில். பாருங்கள், இங்கே வந்து ஒரு சிலர்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நிறைய வயசானவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதேமாரி இந்த நியூ தைப்பே சிட்டிசன்ஸுக்கு வந்து இங்கே டிக்கெட்டு அவசியம் கிடையாது, ஃப்ரீ. அதனால் வந்து அவங்க வந்து எப்போ வேணாலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்துல நல்லா நிழலாக இருக்குது. மரத்தடியில் உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் மாரிலாம் பண்ணிவிட்டு போயிடலாம். சூப்பரான இடம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணல. இது அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். மேலேருந்து வியூ பார்த்துருக்கலாம். நம்ம வந்து அப்போ இவங்க எப்படி வந்து விவசாயிகள்லாம் எப்படி வந்து வேலையாட்களை எப்படி வந்து வேலை வாங்கியிருப்பாங்க, எப்படி வந்து எங்கேருந்து பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், அடுத்த செக்ஷன் உள்ளே வந்துட்டோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நிஜமாகவே ஒரு கிராமத்துள்ள வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த இடம். பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம். சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டம் தாங்க. அந்த காலத்தில் இந்தமாரி இடத்த மெயினாக இவர் ஏன் கட்டினார்னா, இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாருங்க, வணிகம் பண்ணுறாரு. இவரோட பிரம்மாண்டத்தை காட்டணும், இவர் எவ்வளோ பெரிய ஆள்னு வர்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே மெயினாக கட்டியிருக்காரு. அதேமாரி வர்ற ஒரு விசிட்டரை வந்து எப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாம். அவங்களோட பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க, வெளி கண்ட்ரிலேருந்துலாம் வேறு நாட்டிலேருந்துலாம் வந்திருப்பாங்க மக்கள் இவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து அவங்கள வந்து சிறப்பாக கவனிக்கணுன்றதுக்காகவே இவ்வளோ பெரிய இடத்த வந்து இவர் ரெடி பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல வெளிச்சம் வருதுங்க. உள்ள இருட்டாகவே இல்லை. எல்லா இடத்தாண்டுமே இப்படி ஜன்னல் நிறைய கதவுகள் வச்செல்லாம் கட்டி நல்லா காத்தோட்டமாக இருக்குது இடம். எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மரத்துக்கு வந்து நிறைய அப்போ வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதேமாரி வெளிநாட்டில், அதாவது சைனாலேருந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து புரியலை ஆக்சுவலாக. இங்கேயே தீவு தான், இங்கே எக்கச்சக்க மரம் கிடக்குது. ஆனால் அது என்ன ஸ்பெஷலான மரம்னு இவங்ககிட்ட கேட்கும்போது அதுக்கான சரியான விலை எனக்கு கிடைக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய வந்து சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணி இந்த கட்டைகள்லாம் வச்சு தான் வந்து கட்டியிருக்காங்கன்றாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், இல்லை நான் கேட்டு சொல்கிறேன். அதேமாரி எனக்கும் நிறைய கேள்விகள் வந்தது. நான் இவங்க நிறைய கொடாஞ்சு தான் எல்லாத்தையும் கேட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. நீ கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இதுவே கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுன்னா கூட நம்மளால் இந்த அளவுக்கு கிளியரானால் உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல. எப்பயுமே தைப்பேயில் வந்து எப்போ பார்த்தாலும் மேகமூட்டமாயிரும், திடீர்னு மழை வந்துக்கிட்டே இருக்கும், வெயில் வந்து கரெக்டாக கிளைமேட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காதிங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இன்றைக்கி நல்லா இருக்குது வெதரும். நல்ல நாள் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். எல்லாம் கட்டை தாங்க, திரும்பிய திசையெல்லாம் கட்டை தான். நிறைய ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே நிறைய இருக்குது. இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கார்டன் தான் வந்து பழமையான கார்டன் நினைக்கிறேன். இங்கே தைப்பேலேயே ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இந்த தைப்பே சிட்டியில் இவ்வளோ பழமையான கார்டன் இருக்கிறதுன்றது வந்து ஒரு 2-3 கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. தைனானில் ஒன்று இருக்குன்னு இருக்காங்க. அது நான் அந்த சிட்டி போனேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அந்த கார்டனை. இங்கே பாருங்கள், நல்லா மக்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்த சுற்றி எங்கே பார்த்தாலுமே பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. இந்த ஒரே ஒரு இடம் தான் இவ்வளோ அருமையாக நல்லா இருக்குது. பாருங்கள், லேண்டன்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள், டிசைனாக. அதேமாரி இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்தமாரி கதவு எதுக்குன்னா, கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்தமாரி கதவு என்னென்னா, வெளியிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, உள்ளே யார் இருக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் உள்ளே இருந்து நீங்கள் வெளியில் பார்க்கும்போது யார் வரா என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் நீங்கள் க்ளீனாக நோட் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு யோசித்து நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்களா. அதேமாரி அப்போ வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்குன்னா
அவங்க வந்து வெளியில் இருக்க ஆம்பளைங்களை வந்து அப்படி நேராக பார்க்க முடியாது. அதை வந்து ஒரு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புலாம் இவங்களுக்கும் இருந்திருக்கு போல். நம்ம தமிழில் சொல்கிற மாரி அவங்க வந்து அப்படி தான் ஒளிஞ்சிருந்து தான் பார்ப்பாங்க போல். வெளியிலேருந்து ஒருத்தர் வராருன்னா அவரை வந்து சைட் அடிக்கிறதுக்கு வந்து அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், மரத்தை எப்படி முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், சாயுது போல் மரம். இந்த இடத்தாண்ட வந்து சொவினியர்ஸ்லாம் கிடைக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது உள்ள நிறைய கைவினை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி. ஆனால் விலை அதிகமாக தான் இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன், உள்ளே போய் பார்ப்போமா? பாருங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது என்னன்னே எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு நான் முதல்ல ஸ்பூன் நினச்சேன். ஸ்பூன்னா இது எப்படி வேலைக்கு ஆகாதே. இங்கே பாருங்கள், ட்ரெயின் மாரிலாம் ஆல்பம் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம் போல். இங்கே பாருங்க, லேசர்லாம் வச்சு கட் பண்ணியிருப்பாங்க போல். அது அப்படியே அழகாக டிஐஒய் மாரி பண்ணியிருப்பாங்க போல். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு உடலே. இங்கே பாருங்கள், மூங்கில் மாரியே பண்ணியிருக்காங்க இது ஜன்னலில். இந்த இடத்தான பார்த்திங்கன்னா இந்த பபுள் டீலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த ஐட்டம்லாம் இருக்குது. துணியில் பண்ணது பேகு அந்தமாரி. அப்புறம் இது வந்து காயின்ஸ் எடுக்கிறதுங்க. இந்த இடத்துக்கான காயின்ஸ் இருக்குது, சொவினியர்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதில் காசை போட்டு ஒரு திருவுணுன்னா அந்த நாளில் ஏதாவது ஒன்று நம்ம லக்குக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் கேமு. ஈர்த்து விட்டோன்னா அந்த பந்து போயிட்டு உள்ளே விழும்புலங்க. பிங்பாங்லாம் விளையாடிருப்பாங்க நம்ம கம்ப்யூட்டர் கேம்லாம். அப்போ ஞாபகம் இருக்குங்களா? மைக்ரோசாஃப்ட்டு, எக்ஸ்பி, அதெல்லாம் ரொம்ப பழைய வருஷன்லாம் அந்த பிங்பாங் கேம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கேம் தான் அது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுமாரிலாம் வச்சுருக்காங்க. இது தக்காளி கிடையாதுங்க, இதுக்கு பேர் வந்து பார்மேசான்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள், பார்மேசான்னு போட்டிங்கன்னா இது வரும்னு நினைக்கிறேன். இதில் நான் உங்களுக்கு போடுறேன், டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த பழத்தை பற்றி. போட்டு பாருங்கள். தக்காளி மாரியே தான் இருக்கும், ஆனால் தக்காளி இல்லை. அது மரம் பயங்கரமாக இருக்கும். அந்த மரம் பெரிய மரம், நல்லா ஆரஞ்சிஷாக சூப்பராக இருக்கும். சரிங்க, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ள இதே லின் கார்டன் தாங்க, இந்த லின் மேன்ஷன் தான். இது உள்ளே போனோன்னா இந்தமாரி டிக்கெட் தராங்க. இதை வந்து வாங்கினா தான் உள்ளே போக முடியும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஒரு 2 நிமிஷம் கூட ஓப்பனில் வைக்க மாட்டாங்களாம். அவ்வளோ சேஃபாக இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறாங்க, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை. வந்துட்டாங்க நம்ம கைடு, ஹாய் சொல்கிறாங்க எல்லாருக்கும். பாருங்கள், நம்மள மாரியே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரிங்க, இவங்களோட நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னு முன்னாடியே எல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க, வாங்க கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் நம்ம. அவங்க வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், உள்ளே வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது, எந்த ஐட்டமும் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதேமாரி அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், தனியாலாம் போகக்கூடாது அவங்கள விட்டுட்டு. அதேமாரி எந்த பொருளையும் உள்ளே வந்து தொடக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. சும்மா நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், எதுவும் தொட்டு உணரக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம். சரிங்க, உள்ளே விட்டுட்டாங்க. பாருங்கள், டிக்கெட்டெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க. உள்ளே வரும்போது நம்ம முன்னாடி கேட்டில் வாங்கின அந்த டிக்கெட்டை வந்து இவங்ககிட்ட காட்டணும். அந்த டிக்கெட் இல்லாமல் இந்த டோக்கன் தனியாக வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டோம்னா ஃப்ரீ டோக்கன் தான் அது. எவ்ரி 1 hours வந்து இதுமாரி உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது ஒரு சில ஸ்பெஷல் நாளில் தான் அலோவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்த நேரம் நல்ல வேலை உள்ளே வந்துட்டோம். பாருங்கள், எல்லாம் உள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. இது தாங்க அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்தாண்ட வந்து அவங்க சந்ததியர்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து எப்போனாவது வந்து ஒன்று கூடுவாங்களாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது கார்டனு. எண்ணி பாருங்கள், அப்போ வந்து பழங்காலத்தில் இவ்வளோ பெரிய இடம், முன்னாடி ஃபுல்லாக வயல்வெளி, இங்கே வீடு எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும்ல. சூப்பரான ஆம்பியன்ஸு. வீடை வந்து இவங்க வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து முன்னாடி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெக்கரேஷன்லாம் வச்சுருக்காங்களாங்க. இந்த நண்டு, அப்புறம் இந்த சிங்க முகம், அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு வராங்க இவங்க.
சரிங்க, அந்த இடத்த நான் பார்த்துட்டேன். பார்த்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலெலாம் சொல்லலை. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் கூட உள்ளே இல்லை. உடனே 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 ஹரியப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே நம்ம சரி முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தாங்க. இங்கே வந்தோம்னா நிறைய பேர் பிக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். 2 பேர் வந்து நிறைய அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு பிக்சர் எடுத்துருந்தாங்க. இவங்க டிஃப்ரெண்ட்டாக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள், விதவிதமாக போஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதேமாரி இந்த இடத்த வந்து கூடிய சீக்கிரம் இப்போ வந்து மூடுற டைம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாம் வெளில போய்கிட்டு இருக்காங்க ஒருத்தராக. நம்ம இவங்க ஃபோட்டோ எடுக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். 1 நேரம் நல்லா தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் அவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா காமெடியாக இருக்குது. அங்கே பாருங்கள், ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன போல் டைம் ஆகிடுச்சு அவங்களுக்கும். பாருங்கள். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.